ஐயா ஜாதகம் இது, இந்த ஜாதகத்தில் நாங்கள் சொல்வது தவறாக இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கிறது இல்லை, தவறு இருப்பதற்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் வாதிடுங்கள் என்று சொல்லுவார். சரி, அடுத்து ரொம்ப ஆவலோடு பரபரப்பாக, நம்ம நிறைய பரபரப்பை பார்த்துட்டோம் தமிழ்நாட்டில், என் வயசுக்கு நான் நிறைய பார்த்துட்டேன். அந்த பரபரப்பு நீடிக்குமா, ஒரு எழுச்சி இருக்குமா? அந்த பரபரப்பை நான் எப்பொழுது பார்த்தேன் என்றால், எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கிய காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் பட்டாளம் விஜய் அவர்களுக்கு பின்னால் திரண்டு கொண்டிருக்கிறது. இந்த இளைஞர் பட்டாளம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது? இல்லை விஜயுடைய ஜாதகம் அதற்கு சாதகமாக இருக்கிறதா? இந்த மாற்றம் நிகழுமா? இந்த மாற்றத்தை நிகழக்கூடிய சக்தி படைத்தவராக விஜய் இருப்பாரா? 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு மேலோட்டமாக போயிடுவோம். அவர் கடகராசி என்பது அறியப்பட்ட ஒரு விஷயம், பூச நட்சத்திரம். பொதுவாக அவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, சாரம் வாங்கியிருக்காரு, சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்குது, சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். இப்போ சுக்கிர திசை போய்கிட்டு இருக்கு. இது மேலோட்டமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சங்கடங்களை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் சங்கடங்களை அனுபவித்தார், எப்படி அனுபவித்தார், எந்த காரணம் அதற்கு? இப்போ சனிதான் மக்களுடைய செல்வாக்கை கொடுப்பவர், சனிதான் தொண்டர்களுடைய பலத்தை கொடுப்பவர், சனிதான் ஆட்சி அதிகாரத்திற்கு மைய புள்ளியாக இருப்பவர், சனிதான், சனி பகவான் தான். அந்த சனி பகவான் விஜயுடைய ஜாதகத்தில் தற்பொழுது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். எதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க இப்போ இப்போ இப்போன்னு. நாளை என்ன நடக்கப் போகிறது, எந்த மாற்றம் நிகழப்போகிறது, எந்த கிரகம் எங்கே போக போகிறது? இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடைபெறுகிறது. இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை சொல்ற, மிகப்பெரிய மாற்றத்தை, இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற நிலைகளில் இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை விஜய்க்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எப்படி? எல்லாமே சொல்லுவாங்க சனியுடைய பார்வை கொடியது. ஆனால் நான் சொல்லுவேன், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை சந்திருக்கின்ற போது மட்டும்தான் ஒரு ஜாதகருடைய 3, 6, 11 3 இடங்களையும் சனி பகவான் பார்ப்பார். அந்த காலகட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திருப்பு முனை அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அது எந்த விதமான திருப்பு முனை என்பதை விட செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பதவி, பட்டம் என்பதை எல்லாம் காணக்கூடிய நிலை இருக்கும். இதற்கு மேல ஒரு தகவல் இருக்கு. குரு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மே மாதம் வரையில். அந்த மே மாதத்து குரு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை, திடீர் வாய்ப்புகளை, எதிரிகளை வெல்லக்கூடிய நிலையினை, ஒரு மகிழ்ச்சியான நிலையினை அந்த ஜாதகருக்கு விஜயுடைய ஜாதகம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.